இன்றைய நியூஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நமது நாட்டை சுற்றியுள்ள அண்டை நாடுகளிடம் சுமூகமான உறவு வைத்துக்கொண்டு அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பிரதிபலனாக நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு உதவும் வகையில் நமது அண்டை நாடுகளுக்கெல்லாம் நல்லவை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு அதற்கான திட்டங்களை வகுத்து வருகிறது. ஆனால் நமது அண்டை நாடுகள் நம் மீது பொறாமை உண்டு நமது இந்தியாவை வளர விடக்கூடாது என்ற நோக்கத்தில் ஒரு சில நாடுகளின் தூண்டுதல்களினால் அந்த நாடுகளும் இந்த தூண்டக்கூடிய நாடுகளுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு நமது நாட்டுக்கு பல பிரச்சனைகளை செய்து வருகிறது என்பதனை நமது இன்றைய நியூஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள். பாகிஸ்தான் இந்தியா இரண்டாக பிரிக்கப்பட்டதிலிருந்தே நமக்கு பிரச்சனைகளை தந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் தற்போது சீனாவின் உதவியோடு அது இந்தியாவை எவ்வகையிலாவது தாக்கி இந்தியாவை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அது தனது செயல்களை மிக வேகமாக செயலாற்றி வருகிறது. அது தொடர்பாக இந்த வீடியோவில் நாம் சில கருத்துக்களை விவாதிக்கலாம். இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் நண்பர்களை வீடியோவுக்கு செல்லலாம். நண்பர்களே, நமது இந்தியா 1971 முக்கியமாக பாகிஸ்தான் கடற்படையை தோற்கடித்து அதன் வாயிலாக அந்த நாட்டின் இராணுவ வீரர்கள் அனைவருமே நமது இராணுவத்துடன் சரணடைந்தனர். அப்போது பாகிஸ்தான் இரண்டாக பிரிக்கப்பட்டு கிழக்கு பாகிஸ்தான் வங்காளதேசம் என்று பெயரிடப்பட்டு அது தனி நாடாக பிரிக்கப்பட்டது என்பதனை அறிவீர்கள். பாகிஸ்தான் தொடர்ந்து நம்மை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக ஏராளமான தீவிரவாதிகளை நமது நாட்டிற்கு அனுப்பி கொண்டு குண்டுவெடிப்பு செய்தல், பொதுமக்களை கொலை செய்தல் போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஆகவே இந்த வகையில் அது நமது நாட்டை எப்படியாவது வெல்ல வேண்டும் என்ற நோக்கில் அது ஏராளமான மிசைல்களை, ஏவுகணைகளை, சீனாவின் தயாரிப்புகளை தனது நாட்டின் தயாரிப்பு என்று கூறிக்கொண்டு அதற்கு வேறு பெயரிட்டு கொண்டு ஏராளமான மிசைல்களை வைத்துள்ளது. நமது நாட்டின் முழு பகுதியுமே அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வரை கூட தாக்கக்கூடிய ஷாஹீன் 3 என்ற ஏவுகணையை பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து பெற்று அதனை சோதனையும் செய்து தனது நாட்டில் ஏராளமான அளவில் தயாரித்து வைத்துள்ளது. இந்தியாவை அமெரிக்கா கண்டுகொள்ளாமல் கட்டுப்படுத்தாமல் இந்தியா தனது இஷ்டத்திற்கு மிசைல்களை தயாரிப்பதிலும் புது கப்பல்களை தயாரித்து வெளியிடுவதிலுமே கவனம் செலுத்தி வரும்போது இந்தியாவை அமெரிக்கா கண்டுகொள்வதில்லை, இந்தியாவை தடை செய்வதில்லை, இந்தியாவை அழைத்து நீங்கள் இந்த மாதிரியான மிசைல்களை செய்யக்கூடாது என்று கூறுவதில்லை. சீனா அமெரிக்காவை தாக்க செல்லும்போது நாமும் சீனாவுடன் சென்று அமெரிக்காவை தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மிக மறைமுகமாக அமெரிக்காவை தாக்கும் அளவிற்கு அதற்கான ஏவுகணைகளை தயார் செய்ய ஆரம்பித்தது. நண்பர்களே, இந்த நேரத்தில் தற்போது சீனாவிடமிருந்து ஒரு முக்கியமான ஆராய்ச்சி கப்பல், அதாவது ஆராய்ச்சி கப்பல் என்று சொல்வதை விட கண்காணிப்பு கப்பல், ஸ்பை வெசல்ஸ், ஸ்பை ஷிப் என்றும் சொல்லலாம், ஸ்பை ஷிப் ஒன்றினை தற்போது சீனா பாகிஸ்தானுக்காக கட்டி முடித்து பாகிஸ்தானுக்கு வழங்கும் நிலையில் உள்ளது. இந்த ஸ்பை ஷிப் மிக விரைவில் பாகிஸ்தானுக்கு சீனா வழங்கும் என்றும் அதன் பெயர் ரிஜ்வான் என்றும் பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த ரிஜ்வான் ஸ்பை கப்பலில் நம்ம நாட்டில் என்னென்ன நடந்து கொண்டு இருக்கின்றன, இராணுவம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றது, எங்கெங்கே மிசைல்கள் உள்ளன, மிசைல் எந்த இடத்திலிருந்து வந்து கொண்டு இருக்கின்றன போன்ற அனைத்து வகையான விவரங்களையுமே இந்த ரிஜ்வான் கப்பலிலிருந்து பாகிஸ்தான் தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் நமது கப்பற்படை என்னென்ன செய்திகளை அனுப்பி கொண்டு இருக்கின்றது போன்ற டெலிகம்யூனிகேஷன் விஷயங்களையும் அவர்கள் ஆராய்ந்து அந்த விவரங்களையும் பாகிஸ்தான் இந்த ஸ்பை ஷிப் மூலம் எடுத்துக்கொள்ள முடியும். நாம் ஏற்கனவே துருவ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி கப்பலை, ஸ்பை கப்பலை நாம் ஏற்கனவே வைத்துள்ளோம். இது சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளையும் அருகிலுள்ள அண்டை நாடுகளையும் மிக துல்லியமாக நோட்டமிட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு தேவையான தகவல்களை இந்த ஸ்பை ஷிப், துருவ் என்று சொல்லக்கூடிய ஸ்பை ஷிப் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நமக்கு எதிரியாக அப்படி ஒரு ஸ்பை ஷிப் வேண்டும் என்ற நோக்கத்தில் சீனாவுடன் கூறி சீனா நமது கப்பலை போன்ற பாகிஸ்தானுக்கு கட்டித்தருகிறது. நண்பர்கள், இந்தியாவை எவ்வாறாவது தாக்க வேண்டும் என்ற நோக்கில் அது 5ஆம் தலைமுறை விமானத்தையும் சீனாவிடமிருந்து பாகிஸ்தான் வாங்கப் போகிறது என்பதனையும் இதற்கு முன்னாடி வெளியான வீடியோ செய்திகளில் நீங்கள் கேட்டிருக்கலாம். அதை தொடர்ந்து சைனா
இந்த ஸ்பைஸ்ஷிப் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சீனாவிடமிருந்து ஏலமான நீர்மூழ்கி கப்பல்கள் வேண்டும் என்று கேட்டுள்ளது. சீனா பாகிஸ்தானிற்கு நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி கொண்டு இருக்கின்றது. நண்பர்களே, நாம் 1998 அணுகுண்டு பரிசோதனை செய்தோம். 2வது அணுகுண்டு பரிசோதனை என்ற காரணத்திற்காக உடனடியாக 2 வாரத்திற்குள் பாகிஸ்தானும் ஒரு அணுகுண்டு பரிசோதனை செய்தது. அதுவும் தற்போது 180, 200 எண்கள் அணுகுண்டுகள் வைத்திருக்கலாம் என்று உலக அரங்கில் கணக்கிடப்பட்டுள்ளது. நண்பர்களே, அணு ஆயுதங்களை செலுத்த வேண்டும் என்றால் 2 வகையில் நாம் செலுத்த முடியும். ஒன்று குரூஸ் மிசைல் என்று சொல்லக்கூடிய மிசைலில் வைத்து செலுத்த முடியும். மற்றொன்று பலிஸ்டிக் மிசைல் என்று சொல்லக்கூடிய அந்த ஏவுகணையை வைத்தும் இந்த அணுகுண்டுகளை பிற நாட்டின் மீது நாம் செலுத்த முடியும். நண்பர்களே, இந்த அணுகுண்டுகளை நாம் நிலப்பரப்பிலிருந்தும் அல்லது வானத்திலிருந்தும் அல்லது கப்பலிலிருந்தும் மிசைல்களில் ஏவுகணையில் பொருத்தப்பட்டு அந்த ஏவுகணைகள் எதிர்நாட்டில் சென்று அணுகுண்டுகளை முக்கியமான இலக்கினை தாக்கி அழிக்கும் முறையில் அனுப்ப முடியும். நம்மிடம் விமானத்திலிருந்து அனுப்பும் வகையில் அதற்கான ஏவுகணைகளும், தரையிலிருந்து எதிர்நாடுகளுக்கு அணுகுண்டுகளை அனுப்பும் வகையில் அதற்கான அக்னி வகை மிசைல்களும், கப்பலிலிருந்து அனுப்புவதற்காக ஷிப் லான்ச்டு பலிஸ்டிக் மிசைல் என்று சொல்லக்கூடிய மிசைல்களும் நம்மிடம் நிறைய உள்ளன. நண்பர்களே, இந்த மிசைல்கள் வைத்து நாம் சீனாவின் முழு பரப்பையுமே தாக்க முடியும். பாகிஸ்தானின் முழு பரப்பையுமே நாம் தாக்க முடியும். நம்மிடம் அதற்கு மேலாக பிரிட்டன், யூகே என்று சொல்லக்கூடிய பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகளையும் தாக்கும் அளவிற்கான ஏவுகணைகள், அணுகுண்டு பொருத்தப்பட்டு ஏவக்கூடிய ஏவுகணைகள் நம்மிடம் தயார் நிலையில் இருக்கும் வகையில் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவருகின்றன. நண்பர்களே, இவ்வாறு நீர்மூழ்கி கப்பல்களையும் சீனாவிடமிருந்து தயாரித்து பாகிஸ்தான் வாங்கி கொண்டிருக்கிறது. ஹேங்கார் என்று சொல்லக்கூடிய வகையைச் சேர்ந்த 8 கப்பல்களை கட்டி தருமாறு சீனாவிடம் பாகிஸ்தான் வேண்டியுள்ளது. 8 கப்பல்கள் கட்டுவதற்கு முக்கிய காரணம், இந்தியா பாகிஸ்தானின் மீது அணுகுண்டை ஏவிவிட்டால் அவ்வாறு ஏவப்போவதில்லை. ஏனென்றால் நாம் எந்த நாட்டின் மீதும் முதலாவதாக நாம் அணுகுண்டை ஏவ மாட்டோம். நம் மீதும் யாரும் அணுகுண்டை ஏவிவிட்டால் நாம் திரும்ப மறுபடியும் அணுகுண்டை பயன்படுத்துவோம் என்ற வகையில் நாம் ஒரு கொள்கையை வைத்துள்ளோம். உதாரணத்திற்கு பாகிஸ்தான் மீது ஒரு அணுகுண்டை ஏவிவிட்டால் அந்த அணுகுண்டு எங்கு செலுத்தப்படும் என்றால், பாகிஸ்தான் எங்கெங்கே அணுகுண்டுகளை ஒழித்து வைத்துள்ளதோ, எங்கெங்கு அணுகுண்டுகள் தயாரிக்கப்படக்கூடிய இடங்கள் இருக்கின்றனவோ அந்த இடங்களை அழிக்கும் வகையில் நம்முடைய அணுகுண்டுகள் செல்லும் அல்லது நம்முடைய ஏவுகணைகள் சென்று அழிக்கப்படும். அவ்வாறு அழித்து விட்டால் அவர்கள் நம் மீது எதிர்த்தாக்கலை செய்ய வேண்டும் அல்லவா? ஆகவே முக்கியமான விமானம் இருக்கக்கூடிய இடம், கப்பல்கள் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் நாம் அழித்து விட்டால் அவர்கள் நம் மீது திரும்ப தாக்க வேண்டும் என்ற ஒரு கோபம் இருக்கும். அந்த நேரத்தில் நீர்மூழ்கி கப்பல்கள் அவர்களின் கடல் பகுதியில் கீழே ஒளிந்துள்ள நீர்மூழ்கி கப்பல்களில் வைத்துள்ள ஏவுகணைகளில் பொருத்தப்பட்டுள்ள அந்த அணுகுண்டுகளை நம் நாட்டின் மீது ஏவ முடியும். அவ்வாறு ஏவும்போது நாம் அந்த அணுகுண்டு எங்கிருந்து வருகிறது, எந்த இடத்திலிருந்து வருகிறது என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியாது. ஆனால் கண்டுகொள்ளும் அளவிற்கான கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் இதர தொழில்நுட்பங்கள் தற்போது நம்மிடம் உள்ளன. ஆகவே பாகிஸ்தான் என்ன கூறுகிறது என்றால், இந்தியா நம் மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்திவிட்டால் நாங்கள் எதிர்த்தாக்குதலை நடத்துவதற்கு எங்களுக்கு அதற்கு தேவையான நீர்மூழ்கி கப்பலையும் ஏவுகணையும் தாருங்கள் என்று சீனாவிடம் அது மன்றாடி வருகிறது. ஆனால் சீனா அதற்கு ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. ஏனென்றால் ட்ரீட்டி ஆஃப் நான் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்ற ஒரு உலக அளவிலான ஒரு சட்டம் இருக்கிறது. அதாவது அணுகுண்டு சம்பந்தமான தொழில்நுட்பங்களையோ அல்லது ஏவுகணைகளையோ அல்லது அதற்கான அது வைத்து தாக்கப்படக்கூடிய கப்பல்களையோ அல்லது அது சம்பந்தமான தொழில்நுட்பங்களையோ பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது என்ற உலக அளவிலான ஒரு சட்டம் இருக்கின்றது. அந்த சட்டத்தில் சீனா கையெழுத்திட்டுள்ளது. ஆகவே அந்த சட்டத்திற்கு எதிர்ப்பாக பாகிஸ்தானிற்கு அணுகுண்டுகளை ஏவக்கூடிய ஏவுகணைகளையும் அதற்கான கப்பலையும் கொடுத்தால் நாம் உலக அரங்கில் அந்த சட்டத்தை மீறியதாக ஆகிவிடும். ஆகவே உலக நாடுகள் அனைத்தும் நம்மை மதிக்காது என்ற அர்த்தத்திலும், அது மட்டும் இல்லாமல் நாம் தவறு செய்தால் உலகத்தில் அனைத்து நாடுகளும் தவறு செய்யும்போது உலகத்தில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை மக்களுக்கு அமையாது என்ற நோக்கில் அது பாகிஸ்தானிற்கு அந்த வகையிலான கப்பலையும் ஏவுகணையையும் தருவதற்கு அது பெருமளவில் யோசித்து வருகிறது. ஆனால் பாகிஸ்தான் சீனாவை விடுவதாக இல்லை. எங்களுக்கு அட்லீஸ்ட் டேக்டிக்கல் மிசைல், டேக்டிக்கல் அணுகுண்டு, டேக்டிக்கல் அட்டாமிக் பாம் செலுத்துவதற்காக வசதியை கொடுங்கள் என்று சீனாவிடம் பாகிஸ்தான் கேட்டு வருகிறது. அதாவது அணுகுண்டில் 2 வகையான அணுகுண்டுகள் இருக்கின்றன. ஒன்று
ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே சேதத்தை விளைவிக்கக்கூடியது. அது சிறிய வகையிலான அணுகுண்டு, அதுக்கு பேர் டேக்டிக்கல் ஆட்டம் பாம் என்று கூறுவார்கள். பெருமளவில் ஒரு மாவட்டத்தையோ அல்லது ஒரு மாநிலத்தையோ பெருமளவில் அளிக்கக்கூடிய ஒரே அணுகுண்டில் அளிக்கக்கூடிய அளவிற்கான அணுகுண்டுகள் இருக்கின்றன. அவற்றை ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டம் பாம் என்று சொல்வார்கள். அவற்றுக்கு பெரிய அளவிலான ஏவுகணை தேவை. அவற்றை எடுத்து சென்று போடுவதற்கு அல்லது விமானத்திலிருந்து எதிர் நாடுகள் மீது நாம் ஏவ வேண்டியிருக்கும். இந்தியாவை தாக்குவதற்கு தேவையான நீர்மூழ்கி கப்பல்களையும் அந்த நீர்மூழ்கி கப்பல்களுக்கு SSBN என்று சொல்வார்கள். SSBN என்றால் பாலிஸ்டிக் மிசைல்களை அனுப்பக்கூடிய அந்த ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ள அணுகுண்டுகள் பொருத்தப்பட்டுள்ள அந்த நீர்மூழ்கி கப்பல்களுக்கு SSBN என்று சொல்வார்கள். நண்பர்களே, அந்த கப்பலை எங்களுக்கு கட்டித்தார்கள். அணு சக்தி மூலம் இயங்கக்கூடிய அணுசக்தி பொருத்தப்பட்ட ஏவுகணைகளை எதிர்நாடுகளுக்கு அனுப்பும் வகையிலான கப்பலை, நீர்மூழ்கி கப்பலை கட்டித்தார்கள் என்று சீனாவிடம் பாகிஸ்தான் கேட்கின்றது. இந்த வகையான கப்பலை சீனா கட்டித்தருவதற்கு உலக அளவில் பெரும் எதிர்ப்பு கிளம்பும் என்ற நோக்கில் இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து சீனாவை அதிக அளவில் ப்ரெஷர் கொடுக்கும் என்ற நோக்கில் அது கட்டித்தர மறுக்கிறது. அதுக்கு சீனா திரும்ப என்ன கூறுகிறது என்றால், நீங்கள் குரூஸ் மிசைலை வைத்து மிக சிறிய அளவிலான அணுகுண்டுகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள், குரூஸ் மிசைல்களை தருகிறோம், அது நீர்மூழ்கி கப்பல்கள் ஏற்கனவே உங்களுக்கு 8 எண்கள் நாங்கள் கட்டித்தருகிறோம் என்று கூறுகிறோம். அந்த 8 கப்பல்களும் அணுசக்தினால் இயங்கக்கூடிய கப்பல்கள் அல்ல, அவை டீசல் மூலம் கரண்ட் உற்பத்தி செய்யப்பட்டு இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள். அது சாதாரண கன்வென்ஷனல் நீர்மூழ்கி கப்பல்கள் என்று கூறுவார்கள். அந்த கப்பல்களில் ஏற்கனவே ஒரு கப்பல் பாகிஸ்தானிற்கு சீனா வழங்கிவிட்டது. இனியும் 7 கப்பல்களை கட்டி கொண்டு இருக்கிறது. ஆகவே அப்படி நீங்கள் குரூஸ் மிசைலை வைத்து இந்தியாவை தாக்கிக் கொள்ளுங்கள் வேண்டும் பொழுது என்று கூறுகிறது. அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை பாகிஸ்தான். எங்களுக்கு பெரிய அளவிலான நீர்மூழ்கி கப்பல்கள் எங்களுக்கு வேண்டும் என்று கூறி வருகிறது. ஹேங்கர் வகை கப்பலில் செங்குத்தாக மிசைல்களை, ஏவுகணைகளை ஏவக்கூடிய அமைப்பு இல்லை. ஏனென்றால் ஏவுகணை சற்று தொலைவுக்கு மேலாக சென்று பின்னர் தான் எதிர்நாட்டு இலக்கினை நோக்கி அணுகுண்டுகளை ஏவும் வகையில் கொண்டு செல்ல வேண்டும். அவ்வகையிலான அமைப்புகள் தற்போது கட்டித்தரப்பட்டுள்ள ஹேங்கார் வகையை சேர்ந்த நீர்மூழ்கி கப்பல்கள் பாகிஸ்தானிற்கு இல்லை. ஆகவே இவ்வாறு சீனா தரம் மறுக்கின்றது என்ற நோக்கில் 2 நாடுகளுக்கும் இடையே சில பிரச்சனைகள் தற்போது நடந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே உடனடியாக பாகிஸ்தான் சீனா தராது போல தெரிகிறது என்ற நோக்கில் உடனடியாக பாகிஸ்தான் நார்த் கொரியா, வடகொரியாவிடம் சென்று இந்த தொழில்நுட்பத்தை தாருங்கள் என்று கேட்கின்றது. ஏனென்றால் வடகொரியா ரஷ்யாவின் நண்பன், வடகொரியா சீனாவின் நண்பன். ஆகவே வடகொரியாவிடம் கேட்கலாம், ஏனால் அமெரிக்காவிற்கு எதிர்ப்பான நாடு. ஆகவே இந்த வகையில் சென்று கேட்கும்போது ஏற்கனவே அது நீர்மூழ்கி கப்பலை கட்டியுள்ளது. அது சாதாரண நீர்மூழ்கி கப்பல். அந்த கப்பலிலுமே செங்குத்தாக ஏவுகணைகளை மேல் நோக்கி செலுத்தும் வகையிலான தொழில்நுட்பம் அதனுடைய நீர்மூழ்கி கப்பல்களும் இல்லை. ஆகவே எவ்வகையிலாவது நாம் இந்தியாவை பழிவாங்கும் நோக்கில், இந்தியாவில் அணுகுண்டை வைத்து தாக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த கப்பலை எப்படியாவது நாம் தயாரித்து விட வேண்டும், யாருமாவது வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் பாகிஸ்தான் நம்மளை பழிவாங்கும் நோக்கில் இருக்கின்றது. நண்பர்களே, இது போன்ற செய்திகள் ஏராளமாக இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலில் பின்னாளில் வரவிருக்கின்றது. இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும். கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்திடும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.